நல்ல கல்வியையும் நல்ல தேக உடன் பிறந்தவர்களுக்கும் நல்ல தைரியத்தையும் நல்ல சம்பாத்தியத்தையும் நல்ல ஒழுக்க பழக்கத்தையும் தருவாயாக. எங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தையும் நல்ல ஆயுளையும் தருவாயாக. எங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல நவகிரக தோஷங்களை திருஷ்டி, மயூர திருஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம் போன்ற துர்தேவதையின் தோஷங்களை தருவாயாக. நாங்கள் செய்த இந்த திருவிளக்கு பூஜையிலே குற்றம் குறை இருந்தால் மன்னிக்கொண்டு எங்களது குடும்பம் சாந்தி. எல்லா பிரார்த்தனையும் முடிச்சுட்டோம். நம்மளோட இதை பூரா கேட்டுட்டோம். மற்றவங்க திருவிளக்கு பூஜை பண்ணுறதுக்கும் நான் பண்ணுறதுக்கும் நான் ஒரு சில மெத்தடுகளை கொஞ்சம் கையாளுவேன். பொதுவாகவே எல்லாருக்குமே இறைவனை நான் இந்த ஆலயத்தில் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பான முறையில் இவ்வளவு பதார்த்தங்களை வைத்து இத்தனை பேர் உழைச்சி இத்தனை பொருள் உழைப்பில் மிகப்பெரிய ஒரு திருவிழா உண்டாகிட்டு. ஆனால் இதை தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. எல்லாருமே பொதுவாக எல்லா பாடல்களையும் பிறவா வர வேண்டும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். இறைவனுடைய வழிபாடுல பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் என்ற 3 யோகங்கள் இருக்கிறது. கர்மயோகம் என்பது இப்போ இந்த கும்பாபிஷேகத்தில் இந்த விழாக்களில் இத்தனை பேர் பங்கெடுத்து தங்கள் உடலான இறைவனுக்காக வேலை செஞ்சது கர்மயோகம். பக்தி யோகம்னு சொல்றது இந்த திருவிழாக்கு பூஜை பண்ணி நம்ம எல்லாரும் பூஜை பண்ணுறோம். வந்தவங்க எல்லாரும் சாமிக்கு தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிடுறாங்க. இறைவன் மனசார அந்த அம்பாள் வேண்டுறாங்க. இது பக்தி யோகம். ஞான யோகம்ங்கிறது தியானம் பண்ணுறது. அதாவது நமக்கு உடம்புல 7 ஆதார சக்தி இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகரம், விருத்தி, ஆகலை, சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய 7 சக்கரங்கள் இருக்கிறது. அந்த 7 சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களும் இருக்கிறது. அந்த 7 சக்கரத்தின் வழியாக அவர் குண்டலினி சக்தி சகஸ்ராரம் சொல்லக்கூடிய உச்சநிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா நாம மீண்டும் பிறக்க மாட்டோம். இந்த பிறவியோட நமக்கு பிறவி கடவுள் முடிச்சிடும். நாம உலகத்துல இருக்கையில வேணாம் நமது உறவுகள், அண்ணன், தம்பி, பாசம், பந்தம், நம்ம குடும்பம், நம்ம ஊருக்கு சுற்றம் எல்லாம் இந்த உலகத்துல இருக்க வரையும் இந்த உலகத்தை அதை முடிச்சிருப்பாங்க. இடையில தூரம் வந்துருந்துச்சுல நிறுத்திட்டாங்களா? அதனால ஃபஸ்ட்டு இங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஓகே. அப்போ குழி தண்டையை கேட்டிங்கல்ல, அந்த குழி கொண்டு அங்கங்கே கம்பு இந்த விஷயங்கள்லாம் என்னடா இந்த விளக்கு பூஜையில் வந்து தண்ணியை பற்றி சொன்னாங்க, வேற விஷயங்கள்லாம் சொல்லி நினைக்காதீங்க. மனிதனாப்பட்ட எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சு நம்ம வழி நடத்தி கூட்டிகிட்டு போவாங்க. நமக்கு முன்னோர்கள் இருந்த தாத்தாவோ பாட்டியோ மேலே போனவங்க எல்லாருமே அவ்வளோ சீக்கிரம் அடுத்த பறவையை எடுத்து வரமாட்டாங்க. சராசரியாக 60 அங்கே சொர்க்கம் நரகம் அது எல்லாமே இருக்கு. அங்கே சந்தோஷமா நாம இந்த வாழ்காலத்துல இங்க வேதாந்திரி மகர்ஷி சொல்ற மாதிரி தனக்கோ பிற அந்த சொர்க்கத்தை அங்கே இதே மாதிரி நடக்கும். அங்கே சாப்பாடு இருக்கும், இதே மாதிரி வாழ்க்கை எல்லாமே இருக்கும். ஆனா அந்த பூர்வீக புறாங்க நீனா ஒத்தரை இருக்கிறது எந்த தொழில் இருக்காது. அதுக்கு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நாம் நிறைய பாவம் நரகத்துக்கு போய் எங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு உனக்கு பாவ கணக்கு புண்ணிய கணக்குலாம் இவ்வளவு இருக்கு, அதை பூரா போய் திருப்பி முடிச்சுடுவாங்க, பூலோகத்துக்கு அனுப்புவாங்க. நம்ம பூலோகத்துக்கு திருப்பி சுழற்சியெல்லாம் நிறைவு பண்ணணும் அப்படின்னா 3வது சுவாதிஷ்டானம் நிறைய நம்ம சக்கரங்களை இறைவனை தியானம் பண்ணி இறைவனை ஏற்றி கொண்டு வரோம். அடுத்த நிலை இந்த தியானம். அந்த தியானம் வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நான் ரொம்ப வளவலன்னு போகிறேன். எல்லாருக்கும் ஒரு 5 நிமிஷம் தியானம் சொல்லித்தரேன். இந்த தியானத்தை நீங்க ரெகுலரா உங்க வீட்டுல நீங்க செய்ய 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 உங்களுடைய கர்மாக்கள் எல்லாமே குறையும்.
நம்மளோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற சிப்பு மாதிரி நம்மளோட கரிமையம் என்று சொல்லக்கூடிய உடம்பினுடைய மைய பகுதி நமக்கு தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய முதுகு தண்டு வளத்துல ஒரு கருமையம்னு சொன்ன ஒரு பூலோக உருண்டை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சின்ன கோழிக்குண்டு உருண்டை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கோழிக்குண்டு உருண்டையில தான் நம்ம பண்ற புண்ணியம் பாவம் ஏட்டு எல்லாம் அங்க பதிச்சிருக்கும். நாம் அந்த உடம்பு விட்ட உடனே அந்த கோழிக்குண்டு உருண்டை மேல போய் இந்த சிவசங்கரன் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான், இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கான், இவனுக்கு இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி வசதியான வாழ்க்கையை கொடுக்கணும், அதே நேரத்துல பாவம் பண்ணதுக்கு இவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணுங்கிற அந்த தண்டனை புண்ணியம் பாவங்கிற அந்த கான்செப்ட் எல்லாமே அந்த கருமையத்துல பதிஞ்சு கருமையத்திலேருந்து மேல போய் நமக்கு மேல உள்ள இறைவன் நம்மளோட கணக்கை பார்த்து நீ பூமிக்கு போய் இந்த ஊர்ல இன்னார் வயசுல இந்த மாதம் வயசுல இவனுக்கு தான் நீ மனைவி, இவனுக்கு தான் கணவன், இவன் தான் உனக்கு புள்ள, உனக்கு இவன் தான் ஊரு, இவன் தான் மாதம் வச்சுனே, இவன் தான் எதிரின்னு எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் தான். இந்த காம்பட்டியில வந்து இத்தனை பேர் இருக்கும். இங்க திருச்சி மகளிர் அணின்னு சொல்லி திருச்சியில தொழில் பண்ணக்கூடிய அத்தனை தாய்மார்களும் காம்பட்டி பூர்வீகமா இருந்தாலும் பொழப்பு காம்பட்டி நீங்க திருச்சிக்கு போயிட்டீங்க, ரங்கநாதனுடைய ஆலயத்துல இருக்கீங்க, அந்த சமயவார மாரியம்மன் எல்லையில இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு படி அந்த எல்லையில, ஆனாலும் உங்களோட பிறந்த வீடு இந்த வீடு, அதனால நீங்க இங்க பிறந்து அங்க இருக்கணுங்கிறது உங்களோட தலையெழுத்து. ஆனா இதுல எத்தனையோ பேர் இந்த ஊர்லயே தான் இருக்காங்க, அது அவங்களோட தலையெழுத்து. அதே மாதிரி நம்ம செய்யற பாவம் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நமக்கு பூமி வாழ்க்கையில அமையும். இந்த தியானம் ஏன் பண்ணணும்னு சொன்னோம்னா, இப்படி இன்னைக்கு தியானம் பண்ண 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 பழகிட்டோம்னா ஒரு காலத்துல நமக்கு இன்னைக்கு வந்து இளமை வயசு இருக்கு, இதெல்லாம் தாண்டி 50 வயசு 60 வயசு 65 வயசு கடந்துட்டா இறைவன் உலகப்பட்டிலேருந்து வந்து தியானத்துல போயிட்டோம்னா நாம அடுத்தடுத்த லோகங்களுக்கு போகையில அந்த பிறவா நிலையை அடையிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி இருக்கும். இந்த தியானம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அமிர்தேஸ்வரி மாதா திருவண்ணாமலையில் இருக்காங்களே, அமிர்தேஸ்வரி மாதா சொல்லி கொடுத்தது எந்த ஒரு தியான முறையும் ஒரு குருவின் மூலமாக வந்தால் சிறப்பு. இந்த தியான முறையை வந்து அமிர்தேஸ்வரி மாதா சொல்லிக் கொடுத்து நான் நிறைய வழக்கு பூஜைகள்ல இந்த தியானத்தை சொல்லிக் கொடுத்தேன். அது மாதிரி இதை எல்லாரும் இப்ப இந்த கூட்டு தியானம் இந்த வழக்கில் பண்றோம். ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுல காலையிலேயோ மாலையிலேயோ உங்களுக்கு எப்ப சௌகரியப்படணும் இதை ரெகுலர் பழக்கமா படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா துன்பங்களும் போய் எல்லா நலமும் நடக்கும். உங்க முன்னால ஆலயத்தில் இருக்கக்கூடிய நம்ம காரியங்கள் முத்தாளம் பகவதியம்மன் இருக்கக்கூடிய தெய்வம் இந்த லக்கில் 3 அம்சங்களும் சேர்ந்த ராஜராஜேஸ்வரி இங்க உட்கார்ந்துருக்காங்க. உங்க முன்னால கண்ணை மூடி எல்லாரும் கையை 2 கையும் கோர்த்து மடியில் வச்சுக்கோங்க. கையை கோர்த்து மடியில் வச்சுக்கிட்டு உங்க மனசால நினைக்கணும். எப்படி மனசால நம்ம எல்லாமே நினைக்கிறோம் இல்லையா, இது வந்து மானசீக பூஜை. கையை கூட்டி கையை மடியில வச்சுக்கிட்டு உங்க முன்னால உங்க வீட்டுக்குள்ள உங்க ஹால்ல அன்னை ராஜராஜேஸ்வரி வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் இப்ப வரிசையா சொல்றேன். எல்லாரும் கண்ணை மூடி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அறையில ஒரு நல்ல உயர்ந்த ஆசனம், நல்ல சேர் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னால அன்னை ராஜராஜேஸ்வரி, இந்த மகாலட்சுமி கமலாரணி சிம்மவாகினி சொல்லக்கூடிய இந்த 30 தேவியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அன்னை ராஜராஜேஸ்வரி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நான் பாத பூஜை அபிஷேகம்லாம் மனசால பண்ண போறோம். கையை மூடி நான் சொல்றதை சொல்லணும்னா செய்யணும். முதல்ல அம்பால நம்ம ஆலயத்துல வந்து ராஜராஜேஸ்வரியை நம்ம வீட்டு ஹாலில் ராஜராஜேஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. அம்மாவை எல்லாரும் நம்ம குடும்பத்தையோடு சேர்ந்து முதல்ல அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நன்றி, உனக்கு பாத பூஜை செய்கிறோம், ஏற்றுக்குங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறீங்க. முதல்ல இப்போ பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு அம்மாவுக்கு நம்ம பாத பூஜை பண்ண போகிறோம். முதல்ல அம்மாவுக்கு ஒரு பித்தளை சம்பள தண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு தாம்பாளம் பக்கத்தில் வச்சிருக்கோம். அந்த அம்மாவோட காலை தூக்கி அந்த தாம்பாளத்தில் வைக்கிறோம். முதல்ல சுத்தமான தண்ணியை தண்ணின்னு சொல்லக்கூடிய தண்ணியில் அம்மா பாதத்தை அலந்தி விடுறோம். அப்புறம் அம்மாவோட பாதத்தில் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வைக்கிறோம்.
அதுக்கு பக்கத்தில் அம்மாவுக்கு ஒரு ரோஜா பூ எடுத்து அம்மா பாதத்தில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் தீபம் ஏற்றி வச்சுருக்கோம், சூளை ஏற்றி வச்சுருக்கோம். அந்த சூளத்தை ஒரு தடவை காமிக்கிறோம். அப்புறம் சூளத்தை பக்கத்தில் வச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு செம்புல கொஞ்சம் மஞ்சள் பொடியை போடுறோம். அந்த தண்ணியை ஊற்றி மஞ்சள் கலக்கி மஞ்சள் ஜலம், மஞ்சள் தண்ணி அம்மாவோட பாதத்தில் மஞ்சள் தண்ணியை ஊற்றுறோம். அப்படியே அம்மாவால் மஞ்சளால் மஞ்சள் தண்ணியால் அம்மாவோட பாதத்தை அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திருப்பி சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ரோஜா பூ எடுத்து இந்த பாதத்தில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் தீப ஆராதனை காமிக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி சாதா தண்ணியை எடுக்கிறோம். அந்த தண்ணியை ஊற்றி அலம்பி விடுறோம். இதுக்கிடையில் அந்த தட்டு தண்ணியை ஒட்டி இருக்கும். அதில் வேற ஒரு டம்ளர்லேருந்து நம்ம பக்கத்தில் இருக்க குழந்தைங்க மோந்து ஊற்றி அந்த தண்ணியை குறைச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு செம்பு நிறைய பசும்பாலை எடுக்கிறோம். அப்படியே அந்த பசும்பாலை அம்மாவுடைய பாதத்தில் விடுறோம். அதுக்கப்புறம் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பூக்கள் வைக்கிறோம். அதுக்கப்புறம் தீபாராதனை காமிக்கிறோம். அதுக்கப்புறம் மீண்டும் நல்ல தண்ணி விட்டு அம்மாவோட பாதத்தை அலம்புறோம். அதுக்கப்புறம் ஒரு செம்பு நிறைய தயிர் எடுத்துக்கிறோம். அந்த தயிரை 2 கால் அம்மா பாதத்தில் அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி சூடாக தீபாவளி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் சுத்த தண்ணியை விட்டு அந்த தயிரை பூரா கலம்புறோம். நம்ம குழந்தைங்க திருப்பி தண்ணியை மோந்து எல்லாம் வெளியேற்றுறாங்க. அதுக்கப்புறம் இளநீர் எடுத்துக்கிறோம். அம்மாவோட பாதத்தில் இளநீரை விட்டு அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு பூ வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு தீபாராதனை காமிக்கிறோம். அதுக்கப்புறம் சுத்த தண்ணி எடுக்கிறோம். அம்மாவை பாதத்தை அலம்பி விடுறோம். அதுக்கப்புறம் ஒரு சந்தனம் ஒரு செம்புல போட்டு கலக்கிக்கிறோம். அம்மாவோட பாதத்தில் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுறோம். திருப்பி அது மேலே குங்குமம் போட்டு வைக்கிறோம். அப்புறம் அது மேலே 2 பூக்கள் வைக்கிறோம். அதுக்கு மேலே இன்னொரு வழக்க தீபாவளி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் சுத்த தண்ணியை விட்டு அம்மாவோட காலை நல்லா பரிபூர்ணமாக அலம்புறோம். டஸ்ட் கிஸ்ட் இல்லாமல் முட்டி இருக்கிற இது எதுவுமே இல்லாமல் அதை சுத்தமாக அலம்புறோம். அந்த அலம்பி நம்ம அம்மாவோட காலை லேசாக தூக்கிட்டு அந்த தண்ணியை பூரா வடித்து சாப்பிட்றோம். அந்த இடத்த தண்ணியை அந்த பாத்திரத்தை சுத்தமாக அலம்பி அம்மாவோட பாதம் அந்த இடம் எல்லாமே சுத்தமாக இருக்கு. ஒரு பன்னீர் எடுக்கிறோம். அம்மாவோட பாதத்தில் பன்னீரை ஊற்றி நல்லா அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீரை கையில் எடுத்து அம்மா மேலே தெளிக்க அம்மாவுக்கு குளிச்சு விடுற மாதிரி சமானம். அம்மா மேலே கையில் தண்ணியை வச்சு உச்சியிலேருந்து முகத்திலேருந்து பாதத்திலேருந்து உடம்புல கழுத்தில் அம்மாவோட மார்பகத்தில் அம்மாவோட பாதத்தில் கொடையில எல்லாத்துலேயும் பன்னீர் தெளிக்கிறோம். அம்மாவை சுற்றி பன்னீர் தெளிக்கிறோம். பன்னீர் தெளிச்சுட்டு திருப்பி பாதத்தில் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வைக்கிறோம். திருப்பி ஒரு பூவை வச்சோம். திருப்பி தீபாவளி காமிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த பன்னீரையும் வடிச்சிட்டு ஒரு நல்ல வெள்ளத்துளி சுத்தமான துணியை வச்சு அம்மாவோட பாதத்தை தொடக்கிறோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நல்ல மாலை அழகான நல்ல நெருக்கி கட்டின அழகான தாமரைப்பூ மாலை எடுக்கிறோம். அம்மாவுக்கு தாமரைப்பூ மாலை அம்மாவுக்கு சாப்பிட்றோம். அம்மா ஏற்கனவே அலங்கார ரூபையாக மாலை போட்டிருக்காங்க, மகிழத்தோடு உட்கார்ந்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம மாலையும் அம்மாவுக்கு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு புடவை எடுக்கிறோம். அப்படியே அம்மாவுக்கு புடவையை பின்பக்கம் போட்டோம். அம்மா ஏற்கனவே புடவை கட்டி உட்கார்ந்துருக்காங்க. இருந்தாலும் அம்மாவுக்கு நம்ம சேலை கொடுக்கணுங்கிற ஐடியாவுக்காண்டி
அம்மாவோட பின்பக்கத்தில் சேலையை அம்மா போத்தி விடுறோம். போத்தி விட்டுட்டு இப்போ அம்மாவுக்கு அம்மா முன்னால் ஒரு வாழை இலை போடுறோம். அது நிறைய சக்கரை பொங்கல் வைக்கிறோம். அப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வித்தாவாக்கு வைக்கிறோம். அதில் முக்கணி வைக்கிறோம். ஒரு ஆப்பிள் வைக்கிறோம். ஒரு ஆரஞ்சு பழம் வைக்கிறோம். திராட்சை பழம் வைக்கிறோம். இத்தனையும் அம்மா முன்னால் படையல் வச்சுருக்கோம். சக்கரை பொங்கல் வச்சுருக்கோம். எல்லாம் வச்சு அம்மாவுக்கு சாம்பிராணி வைக்கிறோம். சாம்பிராணி அம்மாவுக்கு ஓம் துளசி துர்பந்தம் துர்வயம் மயம் தேவமாசி துர்வமாகயாமி அம்மாவுக்கு சாம்பிராணி காமிச்சிட்டோம். பக்கத்தில் வச்சுட்டோம். இப்போ நைவேத்தியம் அம்மாவுக்கு நம்ம நீர் நாட்டோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தண்ணி எடுத்து நீர் நாட்டோம். ஓம் போர் புவஸ்வரம் ஓம் பிரணாயஸ்வரா அபாராயஸ்வரா விநாயகஸ்வரா குணாயஸ்வரா சமாயஸ்வரா குருணேஸ்வரா அம்மாவுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். நீர் நாடுறோம். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழத்தை எடுக்கிறோம். கொஞ்சம் பிக்கிறோம். கொஞ்சம் சக்கரை பொங்கல் எடுக்கிறோம். அதையும் பிக்கிறோம். ஒரு ஆப்பிளை கொஞ்சோண்டு கிள்ளுறோம். முக்கணியை எடுக்கிறோம். ஆப்பிளை எல்லாத்தையும் கிள்ளி அம்மா கையில் கொடுக்குறோம். அம்மாவை சாப்பிட சொல்கிறோம். அம்மா வாயில் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத அந்த இலையில அம்மா போட்டுறாங்க. இப்போ திருப்பி அம்மாவுக்கு தீபாவளி காமிக்கிறோம். காமிச்சிட்டு கொஞ்சம் கையில் பூ எடுத்துக்கிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட தேவையை பூரா அம்மாட்ட கேட்குறோம். என்னுடைய குழந்தை படிப்பு, என்னுடைய உத்தியோகம், என்னுடைய தொழில்துறை, என்னென்ன தேவை இருக்கோ அதை பூரா நான் மந்திரம் சொல்கிறேன். மந்திரம் சொல்கிறப்ப கையை மூடி அம்மா கையில் பூவை வச்சு உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் ஃபேமிலி எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. கையில் பூ வச்சு நான் மந்திரம் சொல்கிறேன். உங்களோட பிரார்த்தனையை பூரா வேண்டுறீங்க. ஓம் யோபான் வேதா புஷ்பான் அவான் உஸ்மான் பவதி சந்திரமாவா அவான் புஷ்பம் புஷ்பவான் உஸ்மான் பவதி ஓம் மதராஜி ஸ்ரீ தேவதாத்யான மதர புஷ்பம் சமர்ப்பயாமி வந்து அம்மா பாதத்தில் இந்த பூவை போடுறோம். திருப்பி இன்னொரு நடக்க பெரிய தீபாவளி காமிக்கிறோம். நல்லா அம்மாவுக்கு ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திவ்யே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு தீபாவளி காமிக்கிறோம். அப்புறம் எல்லாரும் வச்சுட்டு அம்மாவை சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிடுறோம். பெண்கள் வண்டிட்டு கும்பிடணும். ஆண்கள் பரிபூர்ணமாக விழுந்து கும்பிடணும். அது மாதிரி விழுந்து அம்மாவை சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு அம்மா இந்த பூஜையை ஏற்றுக்கிட்டதுக்கு நன்றி. நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அம்மாவை பிரார்த்தனை பண்ணிட்டு அனுப்பிச்சுங்க. நீங்கள் எல்லாருமே கட்டினா எழுதிச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த தியான முறை முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். எல்லா விளக்கு பூஜையிலையும் என்னுடைய பழக்கம் நாமங்களே சிறந்தது ராமநாமம். இந்த ராமநாமத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு. பாவங்களை போவது எல்லாமே ராமநாமம் தான். எவ்வளவு கௌரவம் ராமஜெயம் ராமஜெயம் எழுதுறீங்களோ அவ்வளவு கௌரவம் உங்களோட பாவங்கள் எல்லாம் பாவமே போகும். நான் தான் எனக்கு வளர்ந்துச்சு கிட்டத்தட்ட 20 வருஷமா டெய்லி காலையில் பூஜை காலையில் ஒரு 11 ராமஜெயம் தான் பூஜை பண்ணுறேன். வைகுண்ட ராமாயணத்தை போரும் போது லக்ஷ்மணரை அம்பு விட்டு மயக்கம் அடைய செஞ்சுட்டாங்க. லக்ஷ்மணர் மயக்கமாக கிடக்கிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாமே கருடன் போய் வைகுண்டத்தில் இருந்து வைகுண்டத்தில் கருடன் இருக்காரு. அங்கே ஒரு அற்புதமான மூலிகை இருக்கு. அந்த மூலிகையை கொண்டு வந்தால் இவரோட மயக்கம் தெளிச்சிடுன்னு அந்த பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் சரியாக போயிடுன்னு சொல்கிறாங்க. அந்த மூலிகை கொண்டு வர சொல்லி கருடனுக்கு இங்கேருந்து உத்தரவு போட்டவங்க கருடன் அங்கே பாரிஜாத மலர் போட வந்தார். வந்து லக்ஷ்மணர்கிட்ட வந்தவொடனே அந்த பாரிஜாதோட மலர் வாசனையில் லக்ஷ்மணன் எந்திரிச்சிட்டாரு. ரொம்ப நன்றியப்பா எங்களை காப்பாற்றினதுக்கு. சரி நீ ஒன்று இருப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயா இன்னொரு 5 நிமிஷம் தான். அதனால அந்த கருடன் வந்து
சிவபெருமான் பார்க்கையில் மேலே போய் சிவன் நந்தி பகவான் தடுக்கிறார். சிவன் தியானத்தில் இருக்காரு, பார்க்காதீங்க. இதுக்கெல்லாம் எல்லாம் நான் பார்த்துட்டு அவசரமாக வைகரம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இந்த சத்திய நாட்டுக்கே சிவபெருமான் எடுத்து வந்ததால் வந்து என்னப்பா சொல்லுன்னு இல்லை நான் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் என்னன்னு நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்களே என்ன தியானம் பண்ணுறீங்க, அத்தனை பேர் உங்களை தியானம் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன தியானம் பண்ணீங்கன்னா நான் ராமஜபம் தான் செஞ்சு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ராமஜபத்தை அந்த பரமேஸ்வரனே ஜபிக்கிறார், பரமேஸ்வரனே தியானம் பண்ணுறதாக ஐதீகம். அதனால் எல்லாரும் ராமஜபம் பண்ணுவோம். ஒரு 3 தடவை ராமஜபம் சொல்லிட்டு இந்த பூஜையை நாம் நிறைவேற்றுவோம். எல்லாரும் கேள்வி சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த ராமநாம மந்திரத்தை எவ்வளவு சொல்றீங்களோ உங்களுடைய பாவங்கள் எல்லாமே போகும். அது மாதிரி வாழ்க்கையில ஏன்னா எங்க தாத்தா சுந்தரராஜயங்கர் சதா சர்வகாலமும் ராமநாமத்தை எழுதுவாரு, ராமநாமத்தை பாடுவாரு. அவருடைய கடைசி காலத்துல அந்த ராமர் லட்சுமணர் ஆஞ்சநேயரோட புஷ்ப விமானத்தில் காட்சி சென்று அவரை கூட்டி போனதாக பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால ராமநாமம் எல்லாரும் ஜெயிப்போம், எல்லாரும் வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்கும். இப்ப பூஜையின் நிறைவாக எல்லாரும் முன்னாலும் ஏன்னா தனித்தனியா பூஜை பண்ண முடியாது, முதல்ல காமிச்ச மாதிரி சூடனை நம்ம பூஜையை நிறைவாணியெல்லாம் எல்லாரும் அந்த சூடனை எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சூடனை ஏற்றி வச்சு எல்லாரும் ஏற்றி காமிங்க. ஓம் காமிங்க, கமல காமிச்சமே. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பியே கௌரி நாராயண நமோஸ்துதே. தீபமங்கல ஜோதி நமோ நம, தூய அம்பல விலாசி நமோ நம, தேவகுஞ்சரி பாத நமோ நம, அருள்தாராய் தீபமங்கல ஜோதி நமோ நம, தூய அம்பல விலாசி நமோ நம, தேவகுஞ்சரி பாத நமோ நம, அருள்தாராய் மந்திரகீனம் பக்திகீனம் கிரியாகீனம் ஆஜாலயம் ஸ்ரீசுர பூஜிதம் ஓர்பூர்ணம் தகாஸ்வா விச்சாந்தாரையாமே. எல்லாரும் சூடம் தொட்டு கையில் வச்சுக்கோங்க, ஒத்திக்குங்க. இப்போ 3 தடவை உள்ளத்துக்கு கும்பிட்ற மாதிரி கையை கூப்பிட்டு நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு நம்ம நிறைய பண்ணிக்கலாம். எல்லாரும் கையை கூப்பிங்க. இப்போ நமஸ்காரம். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபிணேஷம் சிதா நமஸ்தை லேசா முடிஞ்சு வந்துச்சா போதும். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபிணேஷம் சிதா நமஸ்தை நமோ நமக. யாதேவி சர்வபூதேஷு ஸ்ருதி ரூபேஷம் சிதா நமஸ்தை நமோ நமக. இப்போ எல்லாரும் அந்த விளக்கு எடுத்து முன்னால் வச்சுட்டு அந்த தேங்காய் பழம் வெத்தலை வாக்கு பிரசாதத்தை எல்லாம் வடித்து உங்களுக்கு ஈடு பை கொடுத்துருப்பாங்க, உங்கள் பையில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் நம்பாலாம். இப்போ எல்லாருமே அப்படியே உட்காருங்க. இப்போ எல்லாருக்கும் டோக்கன் தருவாங்க, டோக்கன் இருக்கு, டோக்கனை கொடுத்து வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுப்பாங்க. எல்லாரும் அந்த இலையை மடியில் கட்டிக்கணும், அதுதான் முறை. பையில் வச்சா கூட பையில் வச்சு சால் போட்டிருக்கவங்க சாலில் கட்டிக்கிங்க. தாய்மார்கள் எல்லாமே முன்னாலையில் கட்டிக்கிங்க. பொதுவாகவே பிரசாதத்தை முன்னாளில் வாங்கணும். அதனால் குத்தி வழக்கு எடுத்து முன்னால் வச்சுட்டு எந்திரிச்சுன்னு தன்னைத்தானே ஒரு சுற்றி சுற்றிடுங்க. இந்த பக்கம் ஆலயத்தை சுற்றி வர்றதுக்கெல்லாம் மெதுவாக எந்திரி சுற்றிட்டு அந்த விளக்கு எடுத்து அங்கிட்டு வச்சுட்டு இலையோட மடியில் வச்சு பிரசாதத்தை வாங்கிக்கிங்க. பூஜை நிறைவாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ
டோக்கனை வாங்கிட்டு எல்லாமே கொடுப்பாங்க, gift கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. விளக்க எல்லாரும் மெதுவாக வீட்டுக்கு கொண்டு போங்க. ஒவ்வொருத்தரும் போகையில் தண்ணி 2 அடி வச்சு சில விளக்கு பூஜையில் ஒருத்தர் தலையில் தீ பிடிச்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவசரப்படாமல் ஒருத்தர் போன பிறகு 2 அடி விட்டு எந்திரிச்சு போங்க. அதாவது அந்த இலையோட மடிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. எல்லாமே பிரசாதம் தான். அதுல இலையில இருக்க அரிசியெல்லாம் இங்கெல்லாம் வைக்க வேண்டாம். வீட்டில் கொண்டு உங்களோட சமையல் அரிசியில சேர்த்துக்குங்க. இலைய டஸ்டா இருந்தா சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி பசுமாடு கூட போட்டுக்கலாம். எல்லாமே இலையோட மடிச்சு உங்க மடியில வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. குத்தி வளர்க்கலாம். தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா. பொங்கல் வச்சாங்க, பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. தீச்சட்டி எல்லாத்தையும் பார்த்தீங்களா எப்படி இருந்தது. இதோட நாளைக்கு வந்து ஊர் சார்பாக அர்ச்சனை பண்ணுவாங்க. ஒவ்வொரு குடும்பமாக போய் அம்மனுக்கு போய் பார்த்து, ஏன்னா 3 வருஷம் ஒரு தடவை சித்திரை திருவிழா நடக்குது. கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ தான் வைக்கிறாங்க. இது தொடர்ந்து இன்னும் 3 வருஷம் நடக்கும். வருஷம் சித்திரை மாதம் நடக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்குது. ரொம்ப வெகு சிறப்பாக இருந்தது. இப்போ காலையில் எல்லாம் ஒரு குடும்பம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்குது. விளையாட்டு போட்டி நியூ ஸ்டார் சார்பாக வைக்கிறாங்க போட்டிருக்கு. காமெடிக்காரங்க இங்கேருந்து போய் சென்னையில் இருந்து அவங்க வந்து இங்கே வந்து காமெடியில் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடக்கும். உரியடிக்கிறது, அப்புறம் கையெழுக்கல் போட்டி, பெண்களுக்கான மியூசிக்கல் சேர்ஸ், அது மாதிரி நிறைய விளையாட்டு போட்டி வைப்பாங்க. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி குழந்தைகள்லாம் இருக்க மாட்டாங்க. பெரிய லேடிஸு, பாட்டி, அந்த மாதிரி ஆளுங்க கூட கலந்துக்குவாங்க. அந்த மியூசிக்கல் சேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். அதுதான் அங்கே மெயினு. வயது பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே கலந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த நிகழ்ச்சி நடக்குது. அதன் பிறகு பொங்கல் வைப்பாங்க, திருப்பியும் பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு எல்லாம் தனக்கு என்னென்ன வேணும் இதெல்லாம் அடுத்த வருஷமாக எங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு குடும்பமாக அவங்களோட வேண்டுதலை பண்ணி, ஏற்கனவே வேண்டியிருந்தாங்கன்னா அது நிறைவேறிருந்தால் அதுக்கான இதையும் அவங்க கொடுப்பாங்க. இப்படி தொடர்ந்து நடக்கும். இரவு வந்து ஆடலும் பாடலும்னு திருச்சி சார்பாக வைக்கிறாங்க அவங்க. அது ரொம்ப விமர்சையாக ரொம்ப பயங்கர கிராண்டாக இருக்கும். நடிகர்கள்லாம் சினித்துறையை சேர்ந்த ஒரு சில நடிகர்லாம் கூட வரதா கேள்விப்பட்டேன். யாருன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். பொதுவர் பொதுமக்கள் அனைவரும் இந்த விளையாட்டு போட்டியை செயல்படுத்தி தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு.
இப்பொழுது விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கப்பட சாக்கு போட்டி, லெமன் ஸ்பூன், நீர் நிரப்புதல், மியூசிக் சேர், ஸ்லோ சைக்கிள், சிவராமன், விஸ்வதரன், பிரதாபன், மல்லன், திருமுருகன், சுதன்குமார், தனுஷ்ராஜ். ஒரு ஆள் பைக் முன்னாடி போங்க. ஒரு ஆள் பைக் முன்னாடி போங்க. ஒரு ஆள் போயிட்டா இங்க இருந்து சரியா சரியா சொல்லுவா. ஓட 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 போங்க. பசங்க வராங்க, குடிக்குட்டிகள் வருது. ஓட 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 எங்க வராங்க அப்படி திருக்கொள்ளப்படுகிறார். ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இதில் கலந்து கொள்ளலாம். பெண்களுக்கு ஆண்களும் கலந்து கொண்டு இந்த உயிரிக்கும் போட்டியை நடைபெறுமாறு ஊர் பெறுகிறோம் மற்றும் நியூ ஸ்டார் நண்பர்கள் திருவள்ளுவர் நீர் நிரப்புதல், அப்புறம் ஸ்லோ சைக்கிள்ஸ். சுசேந்திரன் தேர்ட் பிரைஸ். சுசேந்திரன் சொல்லிருக்கேன். இந்த உதவிகள் குச்சியை தலைப்படுது. எஸ் தினேஷ்குமார், அடுத்தபடியாக எஸ் தினேஷ்குமார். யூனிஃபார்ம் நம்பர் மட்டும் யூனிஃபார்மோட கூட உள்ள போங்க, மத்தவங்க எல்லாம் வெளியே போயிருங்க. அந்த யூனிஃபார்ம் போடவங்க மட்டும் உள்ள இருங்கப்பா. சிறுவடை அணிந்தவர்கள் மட்டும் உள்ள இருந்து மத்தவங்க யாரும் உள்ள அந்த கைதுக்குள்ளேயே கோட்டுக்குள்ளேயே போகாதீங்க. விளையாட்டு போய் சுமூகமா நடக்கணும். யாரும் உள்ள போகாதீங்க. அந்த சிறுவடை அணிந்தவர்கள் மட்டும் சொல்லுங்க. சிறுவடை அணிந்தவர்கள் மட்டும் கேட்டுக்கொள்கிறோம். சிறுவடை சேகர் பார்த்துருங்களா?
சேகராசு சென்னை சூழ்நிலை புகையிலை சேர்ந்த சேகர்கள் களத்தில் இறங்குகிறார். கை காடை கூட இன்ட்ரெஸ்ட் ஆடுறாங்க. குட்டீஸ் பாருங்க. மணி சன்ஸ் 5011 ஏன் போயிட்டே இருக்கையா? அடிச்சாலும் பண்ணாரா வேட்டி ஒரு பயங்கரமா இருக்கீங்க. அவுட்டு ஆமா சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போட்டியில் கலந்துக்கிறதே பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்களும் பெண்கள் பெண்கள் 5 to 10 பசங்க அடுத்தபடியாக நீ எல்லாம் ஒரு காலத்துக்கு அடிக்க போற. இந்த சூப்பர் சூப்பர். விடாமுயற்சிகள் 2 மீட்டர் முன்னுரிமை. அடுத்து நீ இங்க அடுத்து மாவட்டம் விஜயலட்சுமி மகள் ராஜகுமார் பொண்ணு நம்ம பொண்ணு சூப்பர். நேரம் பாருங்க நேரம் நேரம்
மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பாசக்கார பசங்க இளைஞர் அணியினர் எங்கிருந்தாலும் வெகு சீக்கிரமாக எல்லாம் வெளியே வந்திருப்பான். நம்ம யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அடுத்து இதோட முடிச்சு பாண்டிதான் கொஞ்சம் கோச்சிக்கா முடிச்சு விடலாம். பண்ண போயிட்டு சூப்பர் சூப்பர் விட 3000 அடுத்தது சூப்பர் புரிஞ்சா அர்த்தம் பண்ணிடுமா? இல்ல சவுண்ட் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். நியூ ஸ்டார் நண்பர்கள் சார்பாக 12வது ஆண்டாக இவ்விளையாட்டு போட்டி நடத்துகிறது. பெருமை தர்ஷினி தபா தபா 1 2 3 கை நிறைய then second prize Devi second Anushya Devi second Vinaya Vasuma Titiya ila Titiya va நம்மளூர் காமன்பட்டி ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ காளியம்மன் அபிஷேகத்தை கண்டுகளித்து அம்மன் அருள் பெருமாறு கொள்ளப்படுகிறோம். முப்பெரும் தேவையருக்கு முத்தாளம்மன் அனைவரும் முத்தாலம்மன் கோயில் சரியாக 11 மணி அளவில் அபிஷேகம் எங்க பாதி சென்று அப்படியா முத்துப்பாண்டி NSP அவர் ஓகே
அப்படியே கிடையாது. இது வச்சு போட்டி சரியில்லை. அதாவது வடபாரி மாவட்ட பெண்கள் அனைவரும் தங்களை மோபாரி வைத்து கொம்பி அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் செகண்ட் பிரைஸ் குமரன், தேர்ட் பிரைஸ் சூர்யா. அடுத்தபடியாக அவுட் ஆன அப்படியே வெளியே வந்துரு. அவுட் ஆன பெண்மணி வெளியே வந்துரு. பப்பு தலை மறைக்காத பாப்பு. வாங்கிக்க இங்க பாரு, சன் டிவில போடுறேன். ஓகே நியூஸ்டார் அங்க மட்டும் உள்ள இருங்கப்பா. ஏய் டிசி ஓடணும் ரன்னிங் ஓடணும் ஓடு ஓடுனா ஓடு 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 ஓடிட்டே ஓடு 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 நடக்க கூடாது. ஓடு 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 ஓடிட்டே இருக்கணும். ஆமா ஐயோ அவுட் ஆன வெளியே வந்துருங்க. ஓடு ஓடு நிரம்பா கிடையாது. ஓடுற ஓடுற பாட்டு மன பாட்டு பாடுப்பா. பாட்டை பாட விடு. ஆப்படாத பாடுறா. ஓடு ஓடு நடக்க கூடாது நடக்க கூடாது நடக்க கூடாது. ஓடணும் ஓடணும் ஓட வேண்டும். ஓடணும் ஓடணும். ஆஹா சூப்பர். அவுட் ஆனாங்க. போடியா பாட்ட போடுறேன். பாட்ட போடு. ஹலோ 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 நீ ஓடுமா தாயா. ஓடு 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 சேர வச்சாத. ஓடு ஓடு அம்மா சேப்பு சட்டை புளிப்பு சட்டை ஓடுமா. நடக்கூடாது. யாரு ஓடு ஓடு ஓட வேண்டும் ஓட வேண்டும். ஓடந்து பாட்டீங்க. பாட்டு நிற்கவில்லை. பாட்டு நிற்கவில்லை. ஓடணும் ஓட குறுக்க ஓட போடு. சூப்பர். அஞ்சா நாளா மூணா அஞ்சா நாளா
கம்பெனி சின்ன கம்பெனிமா இப்படி போட பாக்க ஓட வேண்டும் ஓட வேண்டும் ஓட வேண்டும் ஓடு ஓடு நடக்கூடாது ஃபர்ஸ்ட் செகண்ட் ரன்னர் வின்னர் ரெண்டு பிரைஸ் இருக்கு கோடு போட்டீங்களா கோடு போடாச்சா கோட்டுக்கு வெளியே சுத்து கோட்டுக்கு உள்ள கால் போட்டா அவுட் குறைந்தபட்சம் 2 நிமிடம் பார்த்து போகும் கோட்டுக்கு வெளியே உள்ள குறைந்தபட்சம் 2 நிமிடம் எல்லாம் வெளியே என்னடா கொடுமை எல்லா வருஷமும் சூப்பர் விஷயம் வழங்குகிறார் நாங்களாம் கைது இருப்போம் கிழக்கு மேற்க போட்டீங்க இப்ப மட்டும் தெற்கு வடக்கு போடுறீங்களா சூப்பர்ரா
யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ரெடியா ரெடியா ஓகே. பொண்ணு சொல்லமா சொல்லமா 1 2 3 மற்றும் காவல்காரர் மற்றும் இபி பவன் மற்றும் சரியா 1 2 3 தடைகிற எல்ஐசி பிளே எல்ஐசி ஜெயிச்சு மொத்தது டீம் பெரிய கை வைக்கிற பசங்களா ஓகே செட் சொல்லுண்ணா சொல்லுண்ணா 1 சொல்லுண்ணா 1 2 3 இல்ல ஆல் சரியாக்கா 7 பேர் எல்ஐசி 7 பேர் சரியாக்கா சூப்பர் சூப்பர் ஓகே ரெடி 2 3 சூப்பர் எல்ஐசி இல்ல ஏய் கேடி பாயிண்ட் இல்ல எல்ஐசி இல்ல எல்ஐசி கேடி பாயிண்ட் கரெக்டா 7 பேர் இத செக் பண்ணுங்கப்பா. ஓகே ரெடியா ஹலோ ஹலோ ரெடியா 1 காமன்பட்டி பொதுமக்களுக்கு முக்கிய ஒரு அறிவிப்பு. இப்பொழுது நம்ம காமன்பட்டி அறிஞர் நிலையம் முத்தாரம்மன் காளியம்மன் மகாயம்மன் 30 தேதியிலும் அமைந்திருக்கும் சிவபெருமானுக்கு மகா அபிஷேகம் செய்ய இருப்பதால் ஊர்பிரியர்களும் தாய்மார்களும் பக்தவர்களும் திரளாக வந்திருந்து இந்த அபிஷேகத்தை கண்டுகளித்து அம்மன் பிரசாத்
எல்லாம் மனம் வீசுது கோபுர கலந்தத்திலே ஒளி வீசுது கோபுர கலந்தத்திலே ஒளி வீசுது முத்தாடும் மன்மந்து முத்தாடுது முத்தமிழை மீனாட்சி முழுதும் ஆடுது சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேனும் கன்னி தமிழோ சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேனும் கன்னி தமிழோ சொக்கருக்கு மாலையிட சொத்தனெல்லாம் கூடி வர சொக்கருக்கு மாலையிட சொத்தனெல்லாம் கூடி வர காலமெல்லாம் முன்வாசல் கல்யாண கோலமம்மா காலமெல்லாம் முன்வாசல் கல்யாண கோலமம்மா முத்தமிழை மீனாட்சி முழுதும் ஆடுது மாறி பொன்மாறி முத்தாளம்மா
அவ்வளோ அழகாக இருக்குது பாரு. தாத்தா பாடுறாரு. தாத்தா பாடுற பேச்சு என்ன பண்ற நீ? பாட தாத்தா பாடுற பேச்சுக்கு சும்மா உட்காந்துருக்க. வயசாயிடுச்சு போல. இந்த குழந்தை பேட்டி சொல்றேன். ஏய் பாடி பாருங்களா? ஒரே ஒரே வண்டி ஒரே வண்டி. போலாமா? பாட்டு பாடினே போங்க. படிமா நீ போமா. நீ போயப்பா சும்மா ரவுண்ட் அடிக்க. இதெல்லாம் குலதெய்வத்துக்கு கொஞ்சம் இது பாரு கிடைக்காது. இதெல்லாம் அப்பா சொல்லிட்டேன் 1 வருஷம் ஆகணும். அப்படியே ஜாயின் பண்ணி ஃபேமிலியோட போ ஜாயின் பண்ணி ஏப்பா எல்லாம் வந்துட்டப்பா.
திசையெங்கும் அம்மா புகழுங்க திக்கட்டும் திசையெங்கும் அம்மா புகழுங்க தீராத நோயெல்லாம் சித்திடுவாங்க நம்ம தீராத நோயெல்லாம் சித்திடுவாங்க அம்மன் வராங்க முத்தார் அம்மன் வராங்க அம்மன் வராங்க முத்தார் அம்மன் வராங்க அவ இருக்கும் இடம் எல்லாம் கூட்டம் பாருங்க அவ இருக்கும் இடம் எல்லாம் கூட்டம் பாருங்க பல வேஷம் போட்டவள நீங்க வணங்குங்க பல வேஷம் போட்டவள நீங்க வணங்குங்க பாசமுடன் ஓடி வந்து ஆதரிப்பாங்க உங்களை பாசமுடன்